குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷ், நம்மளோட குரூப் 2க்கான ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த போயம் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ இந்த போயம் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வருது. இந்த போயம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகே, இது எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆத்தர். அவரோட பேர் வந்து ராஜ் ஆறுமுகம் அப்படின்ற இந்தியன் ஆத்தர் தான் எழுதியிருக்காரு. ஸ்பைசஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பயன்படுத்துறோம் இல்லையா? சோ பட்டை, லவங்கம், அந்த மாதிரி இஞ்சி, ஏலக்காய், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இத பத்தி ஒரு பையன் வந்து ட்ரீம் யோசிக்கிறான். அந்த தான் நமக்கு சின்ன லிட்டில் போயமா கொடுத்திருக்காங்க. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். சோ ராஜ் ஆறுமுகம் எழுதியது ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். சோ எங்க உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 சமச்சீர் கல்வி. ஓகேவா? சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு போயம் தான். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆத்தர் நோட்ஸ். ஆத்தர் நோட்ஸ்ல இந்த போயம் எழுதினது ராஜ் ஆறுமுகம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் போயட். ஓகே, இவர் வந்து இந்தியன் போயட். எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955. He lived in Singapore till 1997. சிங்கப்பூர்ல வந்து 1997 வரை வாழ்ந்திருக்காரு. அண்ட் தென் மூவ் டு ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆயிட்டாரு. ஹி இஸ் எ போயட், டீச்சர், ரைட்டர் அண்ட் எ பிஸ்னஸ்மேன். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போயட்டாவும் இருந்திருக்காரு, டீச்சராகவும் இருந்திருக்காரு, அப்புறம் ஸ்டோரி ரைட்டராகவும் இருந்திருக்காரு, அண்ட் எ பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது இப்போ ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் இந்த போயம்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் க்ளோசரி பார்க்கலாம். ஓகேங்களா? சின்ன மண் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லவங்கப்பட்டை. நம்ம இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட்டை, லவங்கம். அதுல அந்த லவங்கப்பட்டை அததான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன மண் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது கார்லிக் அப்படின்னா பூண்டு. ராட்டில் ஆஃப் அப்படின்னா ஒப்பிக்கிறது. கட 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 கடன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒப்பிக்கிறது தான் வந்து ராட்டில் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். சீசேம் சீட்ஸ் அப்படின்னா எள்ளு. ஓகேங்களா? எள்ளு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசேம் சீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வலியை உணர்த்தும் சொல். இப்போ வந்து நம்ம எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்ற சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அலாஸ், ஒரே, அவுச், வாவ், இது எல்லாமே எக்ஸ்கிளமேட்டரி. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து அவுச் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து வலியை உணர்த்தும் சொல். ஏதாவது ஒரு பெயின் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னா அதை உணர்த்தக்கூடிய ஒரு சொல் தான் வந்து அவுச். ஓகே, இப்போ நம்ம போயம்குள்ள போலாம். இந்த போயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ போயம்குள்ள நம்ம போலாம். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகே, இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னமன், அதுக்கப்புறம் வெத்திலை, அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் கார்லிக், இது எல்லாமே வந்து ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த போயம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா my mother would say, little boy Raj, go to Muthu's and get some cinnamon, betel leaf, and ginger and garlic. So, இங்க poem யாரு சொல்றாங்கன்னா, என்னோட அம்மா வந்து என்ன கூப்பிட்டு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி poet வந்து ஸ்டார்ட் பண்றாரு. My mother would say, எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, little boy Raj, சின்ன பையா ராஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்க வாப்பா சின்ன பையா ராஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கோ டு முத்தூஸ் அப்படின்றாங்க. முத்தூஸ் அப்படின்றது ஒரு ஷாப். ஓகேங்களா? அந்த கடைக்காரர் பேரு முத்துவா இருக்கலாம். இல்ல ஷாப்போட பேரு முத்துவா இருக்கலாம். அந்த முத்தூஸ் அப்படின்ற அந்த ஷாப்புக்கு போங்க. போயிட்டு அண்ட் கெட் சம் சின்னமன், பேட்டல் லீவ்ஸ் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். என்ன அவங்க அம்மா வாங்க சொல்றாங்க? சின்னமன், லவங்கப்பட்டை வாங்கு. அப்புறம் பெட்டல் லீவ்ஸ் அப்படின்னா
வெற்றிலை வாங்கு அண்ட் ஜிஞ்சர் வாங்கு அண்ட் கார்லிக் பூண்டு. ஓகேங்களா? இஞ்சி, பூண்டு, லவங்கப்பட்டை, வெற்றிலை இதெல்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? ராஜ் கிட்ட சொல்றாங்க. ஆல்ரெடி ஆத்தர் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆத்தர் அவர்கிட்ட சொல்றாங்க. ஓகேவா? எந்த கடையில வாங்க சொல்றாங்க? முத்தூஸ் அவங்களோட ஷாப்ல வந்து வாங்க சொல்றாங்க. யார் வாங்க சொல்றது? அம்மா. பொயட்டோட அம்மா. ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்ஸால குடுத்திருக்காங்க. My mother would say, "Little boy Raj, go to Muthu's and get some cinnamon, betel leaves and ginger and garlic." ஓகே. அடுத்தது. ஓகே. அடுத்த ஸ்டான்ஸா. And so I go to the shops, singing all the way. And when Muthus asked me what I had want, I rattled off a list: sesame seed, onions, tomatoes, and pickles. ஓகே. அவங்க அம்மா வந்து பையட்டோட அம்மா வந்து அவர்கிட்ட 4 பொருள் வாங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட ஒரு பொருள் வாங்குங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, அத ரிப்பீட்டா சொல்லிட்டே போய் கடையில சொல்லி வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவரும் என்ன பண்றாரு அப்டின்னா, ஜாலியா போறாரு. ஞாபகம் வச்சுட்டு போறாரு. ஆனா போம்போது என்ன பண்றாரு? அண்ட் சோ ஐ கோ டூ த ஷாப்ப நோக்கி போறாரு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு? சின்ன குழந்தைங்க அப்டியே ஞாபகம் வச்சிருக்குங்களா? வழியில ஏதாவது பார்க்கும்போது டைவர்ட் ஆகும் இல்லையா? அது மாரி இவரும் டைவர்ட் ஆயிட்டு என்ன பண்றாருன்னா, சிங்கிங் ஆல் த வே அவரு போற வழியெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த பாடிக்கிட்டே போறாரு. பாட்டு பாடிட்டே போறாரு. ஓகே. இப்போ வந்து என்ன பண்றாருன்னா, ஷாப்புக்கு போயிட்டாரு. அண்ட் வென் முத்து ஆஸ்க்ட் மீ அந்த கடைக்காரரோட பேரு தான் முத்து. ஸோ அந்த முத்து வந்து கேட்குறாங்க. வாட் ஐ ஹேட் வாண்ட் என்னப்பா உனக்கு வேணும்? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ ரேட்டில் ஆஃப் எ லிஸ்ட் அப்படியே ஒரு லிஸ்ட்ட வந்து ஒப்பிக்கிறாரு. என்ன ஒப்பிக்கிறாரு? ரேட்டில் ஆஃப்னா ஒப்பிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? கடகடன்னு ஒப்பிக்கிறாரு. என்ன சொல்றார்ன்னா, "சிசிம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கல்." என்ன சொல்றாரு? எனக்கு வந்து எள்ளு எள்ளு வேணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி அண்ட் ஊறுகாய். பிக்கிள்ஸ்னா ஊறுகாய். இதெல்லாம் சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா என்ன வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க? சின்னமன் சொல்லியிருந்தாங்க. லவங்கப்பட்டை, அப்புறம் வெற்றிலை, அப்புறம் இஞ்சி, பூண்டு. இதுதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவரு என்ன பண்றாரு? ஷாப்புக்கு போற வழியெல்லாம் ஏதோ ஒரு பாட்ட பாடிட்டே போயிட்டு, முத்து கேட்கும்போது, அப்படியே லிஸ்ட்ட ஃபுல்லா மாத்திட்டாரு. "சீசேம் சீஸ், ஆனியன், டொமேட்டோ அண்ட் பிக்கல்." அவர் சொன்ன 4 பொருள் இதுதான். ஓகே. And so I go to the shops singing all the way. And when Mudus asked me what I had want, I rattled off a list: sesame seeds, onions, tomatoes and pickles. மாத்தி வாங்கிட்டாரு. ஸோ வாங்க வேண்டிய பொருள் 4 வேற உங்க அம்மா சொன்னது. ஆனா ஆதர் என்ன பண்ணிட்டாரு? அந்த 4யுமே டோட்டலா மாத்தி வாங்கிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? அண்ட் பேக் ஹோம். வீட்டுக்கு போறாரு திரும்ப. அவங்க அம்மா என்ன பண்றாங்க? இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அம்மா என்ன பண்றாங்க? மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். அம்மா வந்து காத புடிச்சு திருகுறாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க சொன்ன பொருள் ஒண்ணு, இவங்க வாங்கிட்டு வந்த பொருள் ஒண்ணு. டிஃபரெண்ட் பொருள் வாங்கிட்டு வந்துட்டாரு. அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க? காத புடிச்சு திருகுறாங்க. மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். ஸோ அப்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அப்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்போது நாம குடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட் தான் வந்து அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த பொயம் வந்து ரொம்ப சிம்பிளான பொயம் தான். ஸோ 6த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்பைசஸ் பத்தி ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு இன்சிடென்ட்ட ஒரு பொயமா இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் டைம் நான் ரீட் பண்றேன். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். மை மதர் would say, "Little boy Raj, go to Muthu's and get some cinnamon, betel leaves and ginger and garlic." And so I go to the shops singing all the way, and when those asked me what I had want, I rattled off a list: sesame seed, onions, tomatoes, and pickles. And back home, my mother twist my ears. அவுச். ஓகேவா? அவங்க அம்மா என்ன பண்றாங்க? காத புடிச்சு திருகும்போது சொல்ற சவுண்ட் தான் அவுச். ஓகேவா? ஸோ இதோட இந்த போயம் வந்து முடியுது.
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி அடுத்தடுத்து அப்கமிங் போயம்ஸ் பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.